வணக்கம். இந்திய மரபு என்பது மிகவும் புராதனமானது. தமிழ் மரபும் அதே அளவு பழமையானது தான். என்னுடைய புரிதலின்படி இந்திய மரபு, தமிழ் மரபு இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம். அது இந்திய மரபுங்கும்போது சனாதன தர்மம், இந்து மதம் இப்படி வேணாலும் சொல்லலாம். அதற்கும் தமிழ் மரபுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு. இதை பற்றி நான் வேறு காணொளிகளில் விரிவாகவே பேசியிருக்கேன். ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பாரம்பரியமான மரபு இருந்தாலும் நாம் ஏன் அதை சரியாக பயன்படுத்துறதில்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அதை கற்பனை செஞ்சு பாருங்கள், அதில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்குதுன்னு. உங்கள் முன்னாடி இதுனா போய் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. எல்லா பொருட்களையும் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன, அதோட பேர் தெரியுமா? அது ஏன் அங்கே இருக்குது, எதனால் அங்கே இருக்குது, ஏன் அங்கே வந்துச்சு, இதெல்லாம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்கள் புனிதம் அப்படின்னு நாம் முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்க விரும்ப மாட்டோம், சந்தேகமும் பட விரும்ப மாட்டோம். ஏன்னா கேள்வி கேட்பது, சந்தேகப்படுவதுங்கிறது அந்த புனிதத்தன்மையை குலைத்து விடக்கூடும். கொஞ்சம் நல்லா நுட்பமாக கவனியுங்க. நம்மளுக்கு பிடிச்ச எதை குறித்தும் நாம் அதிகம் கேள்வி கேட்கவே விரும்ப மாட்டோம். ஏன்னா கேள்வி கேட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஏதாவது தெரிய வரும், அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பூசி மழுக தான் பார்ப்போம். அது ஏன் பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா? இப்போது அந்த பூஜை அறையில் இருக்கிற சாமான்களை போல தான் சிலதை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு திருப்தியாக ஏதோ ஒரு நிறைவை உணர்வோம். அதுதான் அந்த பூஜை அறையோட அழகே. அது ஏன் அப்படி இருக்குது எதுனே சொல்ல முடியாது. மேல் கோவில்கள் போன்றெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு தூய்மையானவை கிடையாது. ஒப்பு நோக்க இப்போ தேவாலயங்கள், மசூதிகளை போன்றவற்றோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்து மத கோவில்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையானவை, இருள் நிறைந்தவை. ஆனால் அதுக்கு பின்னாடி நுட்பமான உளவியல் இருக்குது. ஒவ்வொரு மதமும் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு சூழலில் உருவாகி வந்திருக்கு. அந்த பண்பாட்டு சூழலில் அந்த மதம் கடைப்பிடிக்கப்பட்டதற்கு அது சில சடங்கு, சம்பிரதாயங்கள், வழிமுறைகள் இவற்றையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும். இப்போது அந்த மதங்கள் பல ஆயிரம் வருடங்கள் ஆகிருச்சுங்கிறதுனால அந்த காரணங்கள் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? இப்போது நீங்கள் வசிக்கும் வீடு இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் குடிபெயர்ந்து போனீங்க அப்படின்னு வைங்களேன். இல்லை வாடகை வீடாக இருந்தது அப்படின்னா உங்களால் பல பொருட்களை துல்லியமாக சொல்ல முடியும். அது ஏன் வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம புதுசாக குடிபெயர்ந்திருப்போம், இல்லை வாடகை வீடுங்கும்போது காலி பண்ணணும், அதனால் பொருள்களை வாங்கணுன்னு ஒரு கவனத்தோடு இருந்திருப்போம். அதே அந்த வீட்டில் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டோம், பல தலைமுறைகளாக வாழ்ந்துருக்கோன்னா அந்த வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லவே முடியாது. ஏன்னா நாமளை விட அது பழசு அந்த வீடு இல்லையா? அது நினைவு என்பது ஒரு சில வருடங்கள் வரைக்கும் தான் போக முடியும். 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்னாடிலாம் போயிட்டோம் அப்படின்னா முழுமையாக எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியாது. சில முக்கியமான சம்பவங்கள் அது மட்டும்தான் நினைவில் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க சொல்ல முடியுமா? உங்கள் திருமண பந்தி அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? போன மாதம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன வித்தியாசம்? சில நிகழ்வுகள் முக்கியமானவை, அதனால் அது நன்றாக நம் மனதில் பதிஞ்சிருக்கும். இப்போது அந்த முக்கியத்துவம் தருவதுங்கிறது யார்? நாம் தான், நம்முடைய மனசு தான். போன மாதம் என்ன சாப்பிட்டோன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அது சாதாரண ஒரு நாள். போன மாதம் நம்ம பிறந்தநாள் தான் அன்றைக்கி என்ன பண்ணியிருப்போம்னு நம்மளுக்கு நன்றாக தெரியும். இப்போ அந்த பிறந்த நாள்ங்கிறது, திருமண நாள், திருமண பந்தி, இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தருது இல்லையா? அந்த முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுவது தான் பண்பாடு.
பண்பாடு சொல்லித்தருது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த புவியியல் சூழலில் இந்த சீதோஷ்ண நிலையில் நம்ம பிறந்து நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. அதனால் அதெல்லாம் நம்மளுக்கும் தேவை. அதுதான் பண்பாடு சொல்லி காட்டுது. அதனால தான் இந்து மத கோவில்கள் ஒரு மாதிரி இருக்குது, மசூதிகள், சர்ச்சுகள் போன்றவை வேறு விதமாக இருக்குது. இதில் நம்மளுக்கு எது சரியாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நம்முடைய மனதுக்கு எது உகந்ததாக இருக்குது, எது ஆறுதல் தருது, இதம் தருதுன்னு பார்க்கணுமே ஒழிய, இங்கே எது சரியானதுன்னு தத்துவ ரீதியாக, அறிவியல் பூர்வமாக, வரலாற்றை கொண்டு நிறுவ முயல்வதுங்கிறது அதனால் எந்த பயனுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்களுடைய எச்சமெல்லாம் வைக்கலைன்னா தோண்டிகிட்டே போனோம்னா போயிட்டே இருக்கலாம். டைனோசர்கள் கூட வரலாம் கீழே. அப்போது அந்த டைனோசர் தான் நம்முடைய முன்னோர். நாம் இந்த நிலத்தில் தான் நீண்ட காலமாக வாழ்ந்தோம். அவங்க புதைக்கப்பட்டதற்கான அடையாளம் தான் டைனோசர். நம்ம டைனோசர்லேருந்து வந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனமாக இருக்கு இல்லையா? ஏன்னா இங்கே அறிவை பயன்படுத்துகிறோம். டைனோசருக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுதான் எது முக்கியத்துவம் தருதுங்கிறத பண்பாடு சுட்டி காட்டும். அதே சமயம் எப்படி முக்கியத்துவம் தருதுங்கிறத அறிவியல் சுட்டி காட்டும். இதுவே டைனோசருக்கு பொதுவாக ஒரு மனிதரின் எலும்புக்கூடு, ஒரு முதுமக்கள் தாழி போன்ற வடிவில் கிடைக்குதுன்னு வைங்களேன். உடனே அது முற்றிலும் மாறிடும் இல்லையா? கீழடி, பொருணை போல் இந்த இடத்துலையும் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடக்கலாம். இது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம்தான்னு ஆதாரபூர்வமாக உறுதி செய்யப்படலாம். ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றியும். நம்மளுக்கு கீழே, மேலே, மொழியில், நம்ம மண்டைக்குள்ளே, உடம்புல, மற்றவர்களிடம், புத்தகங்களில், வானத்தில், பூமியில், செடிகளில், பறவைகளில், எல்லா இடத்துலையும் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முன்பே சொன்னது போல் அது என்ன கற்றுத்தருதுங்கிறத பண்பாடு தான் சொல்லித்தரும். ஆனால் பண்பாடு சொல்லி கொடுத்துட்டே இருந்ததுன்னா அது நம்மளுக்கு மனசில் பதியவே செய்யாது. கோவிலை நம்ம இன்றைக்கி பெருசாக மதிப்பது கிடையாது. ஏன்னா அது பல ஆயிரம் வருடங்களாக நம்மளுக்குள்ளே ஊறி போயிருச்சு. ஆனால் ஒரு வெள்ளைக்காரன் கோவிலை பார்த்து அப்படியே அதிசயிப்பான். ஏன்னா அவனுக்கு புதுசு. அந்த கோவிலில் இருக்கும் அந்த சிற்பங்கள், அந்த வேலைப்பாடுகள்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். மசூதிகளில் நீங்கள் சிற்பங்களை பார்க்க முடியாது, நான் தெரிஞ்ச விஷயந்தான். சர்ச்சுகளில் இருக்கும் அந்த வடிவங்கள் வேறு விதமானவை. அது ஒரு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துபவையாக இருக்கும். ஆனால் இந்து மத கோவில்களில் இருக்கும் சிற்பங்கள் பலவும் பார்த்திங்கன்னா எளிமையானவையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வச்சு இது சரி இது தவறுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு பண்பாட்டு ரீதியான காரணம் இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மதத்தை நீண்ட காலமாக கடைப்பிடித்து வருபவர். அந்த முக அமைப்பு, அந்த ஒளி அமைப்பு, அந்த வடிவங்கள், வண்ணங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இயல்பாகவே பிடிச்சிருக்கலாம். இல்லை அதே காரணத்தால் அது பழகி பழகி சலிச்சு போயிருச்சு. வேறொரு மதத்தோட சின்னங்கள், வடிவங்கள் போட நம்மளுக்கு மிகவும் ஆர்வம் தருவதாக கூட இருக்கலாம். அப்போ அது தவறுன்னு சொல்ல முடியுமா? இந்த மாற்றம் ஏன் நிகழுது? இதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் கூட இது நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடையாது. ஏன்னா நம்ம கல்வி அறிவு குறைவு, நாம் புதிய பண்பாடுகள், மரபுகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அதனால் எதையும் நம்ம நுட்பமாக கவனிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கி அப்படி இல்லை. உலகமே ஒரு திறந்த கிராமம் போல் மாறிடுச்சு. ஒரு திருவிழா இருக்கிற மாதிரி தான் நாம் இருக்கோம் இல்லையா? நம்ம நினச்சோம்னா எந்த பண்பாட்டை பற்றி வேண்டுமானாலும் தெரிஞ்சுக்கலாம், உணவு வகைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம், மொழியை கற்றுக்கொள்ளலாம், நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அதை செய்யறோமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி நம்ம மட்டும் வசதியான வீட்டில் பிறந்திருந்தா, வேறு நாட்டில் பிறந்திருந்தா, வேறு காலகட்டத்தில் பிறந்திருந்தா, நான் மற்றும்
சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு கையில் ஒரு பேட்டோட பிறந்திருந்தா, இல்லை ரஜினிகாந்த் மாதிரி வாயில் ஒரு சிகரெட்டோட பிறந்திருந்தா நம்ம வாழ்க்கையே மாதிரி இருக்கும். இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே சமாதானப்படுத்தி கொள்வதற்காக நாம் உருவாக்கும் கற்பனைகள், சாக்கு போக்குகள், உண்மை கிடையாது. உண்மையில் நமக்கு திறமை இருக்குது, எதையாவது உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, தேடல் இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்ம இருப்பதை கொண்டு எதையாவது செஞ்சுருப்போம். அதுவும் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவை கொண்டு இந்த படத்தை உருவாக்க முடியுது. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு 10 வருஷம் முன்னாடியே வந்திருந்தால் என் வாழ்க்கை மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வது? மாறி இருக்காது. ஏன்னா அப்போ எனக்கு இந்த பக்குவம் கிடையாது. செயற்கை நுண்ணறிவு இருந்திருந்தாலும் நான் இவ்வளோ ஆர்வமாக ஈடுபட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். இல்லை அதெல்லாம் கேம் விளையாண்டுக்கிட்டு வேறு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போது எனக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கு. இந்த நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு வந்ததுங்கிறது அது கொடுப்பினையா இல்லையா தெரியாது. நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தமிழ் மரபில் பிறந்ததுங்கிறது ஒரு கொடுப்பினையா என்ன? இப்போ செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்தில் பிறக்கிறதுங்க ஒரு கொடுப்பினைன்னு சொல்லலாம். குழந்தை எவ்வளோ கற்றுக்க முடியுது. அதே போல் தமிழ் மரபில் தமிழ் பேசும் சூழலில் பிறந்தது கொடுப்பினையா இல்லையா? எப்படி சொல்வது? அந்த நிரூபித்து காமிக்கணும் இல்லையா? இப்போ குழந்தை இது கொடுப்பினையான காலகட்டம் அப்படின்னா அதோட வாழ்க்கையில் அது வெளிப்படணும். அப்போ தமிழ் மரபில் பிறந்தது நம்ம செய்த பாவமா புண்ணியமா அது நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும் இல்லையா? அது ஒரு கொடுப்பினை அப்படின்னா அதை நம்ம மதிப்பு தர்றோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் தன்னை வார்த்தையாக வெளிப்படுத்தக்கூடாது. தமிழ் என் மூச்சு, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இப்படிலாம் வசனம் பேசுகிறதுனால ஒன்றும் நடக்காது. அப்படி வசனம் பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வசனம் பேசினவங்களுக்கு பின்னாடி சென்றவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம் அந்த இடத்துல? இப்போ யோசிச்சு பாருங்கள். தமிழ் மரபு இவ்வளோ நுட்பமான ஒரு மரபு, இவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு, ஒரு செம்மொழி, அதை வச்சு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நான் எப்போதுமே சொல்லும் உதாரணம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சமையல் பொருட்கள் அது அறிவுன்னு சொல்கிறோம் வச்சுக்கலாம். சமைக்கும் திறன் தான் புத்திசாலித்தனம். எதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும்னு தெரியணும். அது புத்திசாலித்தனம். அதை உண்ணும் திறன் அதுக்கு ஒன்று இருக்குது. அது புரிந்து கொள்ளும் திறன், புத்திசாலித்தனம் இருந்தால் அதை சரியாக பயன்படுத்தணும், அதை புரிந்து கொள்ளணும், செயல்படுத்தணும், நிறைய இருக்குது இல்லையா? அடுத்து செரிக்கணும், அதை உள்வாங்கி கொள்ளணும். இது எல்லாமே இருக்குது. அது எல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை போல் தான் நாமளும் தமிழ் பேசும் சூழலில் பிறந்துட்டதால், தமிழ் மரபில் பிறந்துட்டதுனால நாம் இயல்பாகவே புண்ணிய மனிதர்கள் ஆகிவிட மாட்டோம். ஒரு சமையல் பொருட்கள் விற்கும் ஒரு மளிகை கடையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பசியே எடுக்காதா வாழ்நாள் முழுக்க? ஏன்னா எல்லா சமையல் பொருட்களும் அங்கே இருக்குது. அதை போல் தமிழ் பேசும் சூழலில் ஒருத்தர் பிறந்துட்டார்னா அவருக்கு ஞான தேடலே இருக்காதா? ஏன்னா அங்கே ஞானம் இயல்பாகவே இருக்குது தமிழர்களுக்குன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா செயற்கை நுண்ணறிவு எங்கேயோ நம்மளை இழுத்து சென்றுக்கிட்டு இருக்கும்போது நாம் எங்கே இருக்கோன்னு உண்மையிலே நம்ம ஒவ்வொருவருமே நேர்மையாக நம்மளை கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் எளிய மனிதர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கை வாழ முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை தந்து, நம்பிக்கைகளை தந்து, அரசியல் சக்திகளாக ஆக்கி அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கு சில கூட்டங்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எளிய மக்கள் கற்றுக்கொள்வதற்காக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காணொளிகளெல்லாம் அவங்க கையில் கிடைக்குதுன்னா அப்படியே ஃபுல்லாக உள்வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட
அன்பு நிறைந்த அந்த அறிவு தேடல் கொண்டவர்கள் இருக்காங்க. அதாவது இது ரொம்ப நுட்பமான விஷயம். முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வேணும் நம்மளுக்கு. அப்போ சொற்களை ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்வோம். அப்புறமா அந்த சொற்களுக்குள்ள இருக்கிற நுட்பங்களை புரிந்து கொள்வோம். இது நீண்ட காலம் எடுக்கும் நிகழ்வு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, 50 திருக்குறளில் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை 2 வாரம் 3 வாரத்தில் கற்றுக்கலாம். உடனே அதை மனப்பாடமாக ஒப்பிச்சு காணொளியில் வெளியிட்டு, இல்லை போட்டியில் எதையாவது கலந்துக்கிட்டு பரிசு பெற்றுக்கிட்டு நாம் திருவருட்செல்வர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிக்கிறோம். அடுத்து 80 வயசு வரைக்கும் அந்த பட்டத்தோடையே வாழ்ந்துட்டுருப்போம். உண்மையில் அதுக்கும் அந்த மளிகை கடையில் பிறகுற குழந்தைக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த திருக்குறளில் ஏதாவது கொஞ்சமாவது புரியணும், உள்வாங்கி கொள்ளணும், அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். யோசிச்சு பாருங்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் துரதிர்ஷ்டவசமாக. இவ்வளோ அருமையான நூல்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ ஒரு பாரம்பரியமான மரபு, இவ்வளோ ஒரு தொன்மையான செம்மொழி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிறந்துக்கிட்டு நாம் அதை பற்றின ஒரு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல், ரொம்ப ஏழ்மையான வறுமையான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அந்த ஒரு மொழியில் நூல்களே இல்லை, சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதர்கள் இல்லை. ரொம்ப சமீப காலத்தில் உருவான ஒரு நாடு, ஒரு பண்பாடுன்னா விட்டுக்கொள்ளலாம். இப்போ நம்ம கேள்விப்பட்டோம், செக்கோஸ்லோவாக்கியாங்கிற நாடு செக்கு, ஸ்லோவேக்கியா அப்படின்லாம் பிரிஞ்சிருக்கு. இது போல் நிறைய குட்டி குட்டி நாடுகள் பரவ உருவாகி இருக்குது. சிலதெல்லாம் நம்ம கோயம்புத்தூரை போல் ஒரு மாவட்டம் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது, பண்பாடு இருக்குது, மொழி இருக்குது. இதன் அடிப்படையில் அந்த நாடு உருவாகி வந்திருக்கு. அப்போ அதை அவங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னா, அந்த மொழியை பேசணும், அந்த பண்பாட்டை அவங்க கடைப்பிடிக்கணும், அந்த வாழ்க்கை முறையை வாழணும் இல்லையா? ஒரு நாடு உருவாகிருச்சுன்னா அது தானாக நிலை பெற்றுறாது. நாம் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தோம், தனித்தமிழ், தமிழ் ஈழம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அதெல்லாம் பேசுகிறோமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இப்போதைய நிலையில் என்ன இருக்கோன்னு பார்க்கணும். இப்போதைய நிலையே நம்ம மோசமாக இருக்குன்னா, எதிர்காலத்தில் அந்த நிலைமை மேம்படுமா இல்லை? அந்த நிலைமை மேம்படும்னா அது நம்ம வாழ்க்கையில் இப்போ நடந்தால் தான் எதிர்காலத்தில் நடக்கும். நம்ம வாழ்க்கை மேம்படலைன்னா எப்படி மற்றொரு வாழ்க்கை மேம்படும்? இப்போது இது ஒரு எளிய பாடல், திருமந்திரத்தில் வரும் ரொம்ப சாதாரணமான ஒரு பாடல். ஆனால் இதை பற்றி முற்றிலும் ஒரு பிழையான புரிதலை வாசித்தேன். அதை திருமந்திர விளக்க உரையாக வாசித்தேன், ஒரு புத்தகத்தில் இருந்தது. இதையெல்லாம் தான் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்று மக்கள். அது நினச்சா தான் கவலையாக இருக்குது. இந்த பாடலை நீங்களே கொஞ்சம் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்வது என்னன்னு புரியும். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசுவைந்தும் பாலா சொரியுமே. எளிய பாடல். இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, பார்ப்பான்னா பார்ப்பனர், நேரடியான பதில் சாதி. அகம், அகம்னா பார்ப்பனர்கள் வீட்டை ஆம்னு சொல்லுவாங்க, எங்கள் ஆற்றுல. அது உண்மையில் அகங்கிறதோட மறு. அகம்னா நம்மளோட அகம்தான் வீடு இல்லையா? நம்முடைய ஆழ்மனம் தான் நம்முடைய வீடு. அவ்வளோ அருமையான சொல் அது. அதுதான் அகமுடையார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது அந்த அகங்கிறது நம்முடைய வீட்டை குறிக்கிறது. அது பார்ப்பனர்களில் சிலர் அந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. ஆம்ங்கிற சொல்ல, அகங்கிற சொல்லையும் பயன்படுத்துவது உண்டு. ஸோ அதாவது தமிழில் நேரடியாக ஒரு வார்த்தைக்கு பதில் எடுத்துக்கிட்டு பார்ப்பான்கிறத, அகங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியில் ஒரு பிரிவு சிலர் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு வார்த்தையை எடுத்து, அந்த ஒரு பார்ப்பான் வீட்டில் 5 பசு இருந்திருக்கு, அந்த பசுவை ஒழுங்காக மேய்ச்சா ஒழுங்காக பால் கறந்து நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையான பாடல். இதை ஐம்புலன்கள், ஆன்மா, பசு, பதினெல்லாம் விளக்கி
ஏதோ ஆன்மீகம் அப்படி இப்படின்னு கட்டுக்கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருந்தார். உண்மையில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. திருமூலர் 3000 வருடங்களாக வாழ்ந்தார்னு அவர் ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி என்னால் ஜீரணிக்கவே முடியல. அதாவது 3000 வருடங்களாக ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு சாதி கோணத்தில் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஸோ இது எது சரியான விளக்கம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் சொல்லும் விளக்கம் என்னென்னா, இது ரொம்ப எளிய பாடல். அதாவது பார்ப்பான்னா பார்ப்பவன், சிம்பிள். பார்ப்பவன் அகம்னா நம்முடைய மனம், அகநானூறு சொல்கிறோம் இல்லையா, உள்ளம். நம்ம உள்ளக்குள்ள பார்ப்பசு 5 உண்டு, 5 தான் குறிக்குது, இந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. பால் பசு, அந்த இது ரொம்ப நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இந்திரியங்கள்ங்கிறவை புலன்கள் மட்டும்தான், 5 தான். அந்த 5 என்ன கிடைக்குதுங்கிறது நம்முடைய புத்தியை பொறுத்தது. நம்ம என்ன பார்க்குறோங்கிறது, எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் வாசிக்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் இல்லையா. நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோன்னு முடிவு பண்ணுவது நம்முடைய புத்தி. அதுதான் அங்கே பசு 5 உண்டுன்னா பசு இருக்குது. அது பால் தருதா இல்லையா? இல்லை. அதான் அது சொல்கிறாங்க. அந்த பசு இருக்குது, அது பாலில் தரதில்லை. தந்துட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லையே, இந்த பாட்டே இருந்திருக்காது. அந்த பால் தரலை. அது என்ன ஏன்னா, மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன. மேய்ப்பவர்னு யாருமே கிடையாது, புத்தி இல்லை. அதனால் வெறித்து திரிவன அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால். மெய்ப்பார் இருந்தால், புத்தி இருந்துச்சுன்னா, புத்தி இருந்தாலும் 5 வெறி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? உடல் புத்தியை கடந்து வேலை செய்யும் சில சமயங்கள் இல்லையா. அப்போ வெறியும் அடங்கணும். அந்த புத்தியை கொண்டு மனதை கட்டுப்படுத்தி, அது கட்டுப்படுத்துறது கிடையாது, அது வெறி தானாக அடங்கணும். மாட்டை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி மூக்கணாங்கயிறு கட்டி அது நடக்கவே விடாமல் செய்கிறதுக்கு இல்லை. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால். இன்னொரு விதத்தில் மேய்ப்பார் இருந்தால் வெறி தானாக அடங்கிடும். அது ஒரு மனித இயல்பு, உயிர்களின் இயல்பு. ஒருவன் சக்திமிக்க ஒருவன் இருந்தால் அவனை சுற்றி ஒரு ஒழுங்கு தானாக உருவாகிடும். மிருகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல மனிதன் இருந்தான்னா அவனை சுற்றி இயல்பாக ஒரு ஒழுங்கை பேணத் தொடங்கும். அதான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இல்லையா, நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இது திருக்குறள். இதுவே சொல்லுவாங்க, நல்லவன் ஒருவன் இருந்தால் அவனுக்காக மழை பெய்யும். அதை தான் நம்ம கொலோக்கியலாக சொல்கிறது வழக்கம் இல்லையா. ஸோ அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவனுடைய அகம் அவ்வளவு தெளிவாக இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குங்கும்போது அந்த 5 தானாக அடங்கிடும். 5 தானாக அடங்குச்சுன்னா அவன் மனதாலும் உடலாலும் அமைதியாக இருப்பான், அடங்கி இருப்பான். அப்போ அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே இயல்பாக அடங்க தொடங்கிடும். அதுதான் நம்முடைய மரபில் சிவனேன் இருக்கிறதுங்கிறது. இப்போ எவ்வளோ இதெல்லாம் தொடர்பு படுத்த முடியுது பாருங்கள். ஆனால் இது ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் பேசினா எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இப்போ அந்த வெறியை அடக்கிட்டோன்னா, மெய்ப்பாரும் இருந்தால், புத்தியும் இருந்துச்சுன்னா, அந்த 5 பசுவும் 5 பாலாக சொரியுமே. இப்போ தான் அது சொரியுது. அதுக்கு முன்னாடி அந்த பால் பசு இருந்தது, ஆனால் பாலாக தரலை. ஸோ அப்போது இதை என்ன சொன்னால், ஒரு தியானத்தை குறிப்பிடுது. புத்தியை கொண்டு மனதை கவனித்து 5 கட்டுப்புக்குள் வைத்திருந்தோம் அப்படின்னம்னா 5 பாலாக சொரியும். அதுதான் அழகு, அதுதான் வாழ்க்கை. அது 5 மூடி போட்டு மூடி வைக்கிறது கிடையாது. நல்ல உணவை ருசிக்காமல் இருப்பது கிடையாது. இப்போ காந்தி கசப்பு சட்னிலாம் சாப்பிடுவார்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதாவது நம்ம இந்திரியங்களை அடக்கிறோம், 5 கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்லி இப்படி அது ஆணி மேலே படுக்கிறது, இப்படியெல்லாம் செய்கிறது வழக்கம் நிறைய பேர் இல்லையா. இப்போது அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அதிகாரத்தை நிறுவ பார்க்குறோம். அது உண்மையில் நம்ம உடலை மந்தம் அடைய செய்கிறோம். உடலுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பயன் இருக்குது. மூக்குன்னா அது எதற்கு? மூக்குப்பொடி போடுவதற்கா, வாசனையை நுகர்வதற்கா?
அப்போ அதை போல் அந்த என்னன்னு கவனித்து அதை சரியாக செஞ்சாலே போதும். அதுதான் அழகு, அதுதான் மகிழ்ச்சி. கண் இருக்குது, ஆனால் கண் வந்து நல்லதை பார்க்கணும், அழகானதை பார்க்கணும். பார்ப்பது நம்முடைய மனதுக்கு ஆறுதலும் இதமும் ஒரு மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்கணும். அதே போல் தான் கேட்பது, தொடுவது எல்லாமே. இப்போ இந்த கோணத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு விதத்தில் ஒரு வசதியான வாழ்க்கையை குறிப்பிடுவதுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு மென்மையான படுக்கை, ஒரு இதமான நறுமணம், இசை, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்க. இப்போது நான் இந்த படத்தை அதுக்காக தான் உருவாக்குனது. 5 பசு இருக்குது. இப்போ மேய்ப்பார் இருந்தால் அமைதியாக இருக்கும். அந்த மேய்ப்பார் எப்படி இருக்கணும்? அவர் காவி உடை போட்டு கவச குண்டலமெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய ப்ரெசன்ஸ், இருத்தல் தான் முக்கியம். ஒரு கிராமத்து மனிதனை போல் வெள்ளந்தியாக எதுவும் படிக்காதவராக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாடுகளுக்கு தெரியும் நம்முடைய முதலாளி இருக்கார் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கும். அதுதான் வேணும் இங்கே. அந்த ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதையெல்லாம் எப்படி இவ்வளோ அழகான ஒரு பாடலை வந்து எப்படியெல்லாம் நம்ம திரிச்சு தப்பாக புரிஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இது எந்த தைரியத்தில் வந்து ஒரு புத்தகத்தில் வேலை வெளியிடுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம ஒரு சோதித்து பார்த்துக்கிறோமா? அந்த சோதித்து பார்த்துக்கிறோம்னா அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். பொண்ணை வந்து உரைத்து பார்க்கணும். அந்த உரைத்து பார்க்குறகல்ல ஒழுங்காக இருக்கணும்ல. சோப்பில் பொண்ணை உரைச்சி பார்த்தோம்னா பொண்ணா இல்லையான்னு தெரியுமா? இப்போ அதுதான் நான் வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த படத்தின் மூலமாகவும். இது ஆன்மீக கோணத்தில் சொல்லப்பட்டிருக்குனாலும் இது ஆன்மீகம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் வாழ்க்கை சரியான வாழ்வதற்கான வழிமுறையை முன்வைக்குது. ஸோ இதையும் வந்து 5 பசுவை வச்சு ஒழுங்காக மேய்ச்சி பால் கறந்து நிம்மதியாக வாழலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா வாழ்க்கை எப்படி தான் நம்ம ஒழுங்காக வாழ்வோம்? யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் சில சிந்தனையாளர்கள் இருக்காங்க. அவர்களுடைய புத்தகத்தை வாசித்தா 3000 வருடங்கள் பாரம்பரியமான மரபில் 3000 வருடங்கள் வாழ்ந்தார்னு ஒருவர் சொல்கிற ஒரு பாட்டை ஒழுங்காக புரிஞ்சிக்க தெரியல. நம்ம வந்து தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழின் பெருமையை பேசிக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் வழி தருவதாக இருக்கலாம் அந்த வார்த்தைகள். ஆனால் கேட்டதில் ஏதாவது பிழை இருக்கா? இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பீங்க. உண்மையில் புரிந்து கொள்ளும் திறன் கொள்ளாதவர்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள நோக்கி தான் அந்த கேள்வி கேட்கப்படுது. ஸோ தமிழ் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆன்மீகம்னா அதுவும் வாழ்க்கையில் வெளிப்படணும். எல்லாம் வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து வெறும் மொழியை கொண்டு ஒரு படத்தை உருவாக்க முடியுது. நம்ம உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி? யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஒரு பாரம்பரியமான செம்மொழியை வச்சுக்கிட்டு அதை ஒழுங்காக பேசக்கூட தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்து என்னமோ வாழ்க்கையை வாழ்வதாக பாவனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வாழ்க்கைன்னு சொன்னால் தமிழர்களை தவிர வேறு யாரும் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் தமிழ் பேசி கல் தோன்றி மண் தோன்றா காலந்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்லாம் சொல்லிட்டு இன்னும் முட்டாள்களை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள். இந்த பாடலை வந்து ஒருவர் மொழிபெயர்த்து இதை வந்து மேலை நாட்டினருக்கு அறிமுகப்படுத்தணுன்னா இப்போ விளக்கம் கொடுத்த அவருடைய விளக்கத்தை உதாரணமாக எடுத்துகிட்டு விளக்கலாமா? இப்போ மேலை நாட்டினர் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் எதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார்? ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சு. எனிவே இதெல்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். நாம் தான் யோசிக்கணும். ரொம்ப எளிய பாடல், ரொம்ப முக்கியமான அழகான பாடலான நாம் அந்த புத்தி விழித்து கொள்ள வேண்டும்.
அந்த புத்தி விழித்து கொண்டது என்றால் எல்லாமே சரியாக நடக்கத் தொடங்கும். அதுதான் அந்த விழித்து கொள்வது தான் உண்மையில் புரிதல் நிகழுதுன்னு சொல்லலாம். அறிவுங்கிறது வெறும் அறிவு மட்டும்தான், சொற்களின் சேகரம் மட்டும்தான். புரிதல் என்பது இந்த அறிவுகளை கொண்டு நாம் ஒரு உணவை உருவாக்குவதைப் போல. அடுத்து உணர்தல், அந்த உணவை உண்டு செரித்து உள்வாங்கிக் கொள்வது. இப்போது இதில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பார்த்து கவனித்து சரி செஞ்சுக்கிட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான விதத்தில் சரியாயிடும். அது மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. மற்றவங்க ஏற்றுக்கிட்டதுனால நம்முடைய வாழ்க்கை நன்றாக வாழ்கிறோம்னு சொல்ல முடியாது. மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால நம்முடைய வாழ்க்கை சரியாக வாழலைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வாழ்கிறோங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.